ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன். டைரக்டர் மார்ட்டின் ஸ்கோர்சிஸ், ரைட்டர் கிரெடிட் எரித்ரோத், மார்ட்டின் ஸ்கோர்சிஸ், டேவிட் கிராண்ட். இதில் நடித்தவங்க லியோனார்டோ டிகாப்ரியோ, ராபர்ட் டி நீரோ, லில்லி கிளான்ஸ்டோன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கதைன்னு பார்த்திங்கன்னா 1920s ஒக்லமாவில் ஓசிஜ் நேஷன் ஓசேஜ் இன மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து ரெட் இண்டியன்ஸு. அவங்களுக்கு எண்ணெய் வளம் அதிகமாக கிடைக்குது, எண்ணெய் கிணறுகள் அங்கே எண்ணெய் இது உருவாகுது. ஸோ அதில் வந்து அமெரிக்க மக்கள் வந்து ஆண்கள்லாம் அங்கே வந்து அங்கே இருக்க பெண்களை கல்யாணம் பண்ணிக்கின்னு அவங்கள வந்து சொத்துக்காக சாவடிச்சிடறாங்க. இல்லை ஹீரோ அது மாதிரி வராரு, அதே மாதிரி விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதில் வந்து அந்த ஊர் தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்கார், அவங்க மாமா தான், ஹீரோவோட மாமா தான். அவரும் அதே மாதிரி அந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்க, அங்கே இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினா சொத்து சேர அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இவர் எதாச்சியாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு. அதில் வந்து வர பிரச்சனைகள் தான் படத்தோட கதை. இது வந்து 1920s உண்மையில் நடந்த கதையாக இதை வந்து புனைக்கப்படுது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹவர் 20 நிமிஷம் போகுது. படம் மட்டும் பார்த்திங்கன்னா டைட்டிலாம் இல்லாமல் 3 ஹவர் 16 நிமிஷம் போகுது. இது வந்து நிறைய ஆஸ்கர் அவார்டுக்கு, குளோபல் அவார்டுக்கெலாம் பரிந்துரைக்கப்படுது. இது பார்த்திங்கன்னா கோல்டன் குளோப் அவார்டில் பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ரோலில் அந்த லில்லின்ற கேரக்டர் அவங்க ப்ரைஸ் இது பண்ணுறாங்க, ஏர்ன் பண்ணிட்டாங்க. இது அதே மாதிரி ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேஷன்ஸ் போயிருக்கு. இப்போ வந்து அது வாங்க மாட்டேன். மார்ச் 10 வந்து 2024 மார்ச் 10 வந்து ஆஸ்கர் நாமினேஷன் நடக்க போகுது. அதில் வந்து வாங்குமான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து உண்மையிலே தேட்டரில் போய் பார்த்தோன்னா எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, தேட்டர் ரெஸ்பான்ஸு எப்படி இருந்துச்சு பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக தான் சொல்லணும். படமும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அதாவது படமாக பார்க்கும்போது இது திரைக்கதையாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப போர் அடிக்குது. இதுதான் உண்மை. இந்த படத்தை வந்து உட்காந்தே பார்க்க முடியல, தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க பேசினே போகிறாங்க. இதில் பிரண்டன் ரேசர் அந்த வக்கீலாக வந்து மம்மியில் நடித்த ஹீரோ நடித்தவர் வராரு. எல்லாம் கேமரா ஓகே, மியூசிக் ஓகே, எல்லாமே ஓகே. பார்த்திங்கன்னா நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் படமாக பார்த்தா நிஜமாக உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக பயங்கர போர் அடிக்குது. ஒரு கட்டத்திலலாம் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப பொறுமையாக சோதிச்சிட்டாங்க. கடைசியில் அந்த வக்கீல் வந்து அந்த ஹீரோவை வந்து விசாரிப்பார். அந்த சீனு ஃபஸ்ட்டு எண்ணெய் வர சீனு, இந்த கொலையை பண்ணுவாங்க, அந்த ஒய்ஃபெல்லாம் சுடுவானுங்க, அந்த சீன் வேணால் அது வரைக்கும் ஓகே. மற்றபடி படமாக பார்த்தா வந்து இது எப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னே தெரியல. மாஸ்டர் பீஸ் அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது படத்தை பார்க்கும்போது ரொம்ப போர் அடிச்சுது. நம்ம தமிழ் படம் வடக்குப்பட்டு ராமசாமிலாம் சந்தானம் அவ்வளோ மெனக்கட்டு பண்ணியிருக்காரு. அப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறது, அதுக்கெலாம் அப்போ 10 ஆஸ்கர் தரணும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை, அது இதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி படத்துக்கு இதெல்லாம் எவ்வளோ சூப்பரான ஒர்க் அவுட்டு, சந்தானம் பண்ணதெல்லாம் ஒர்க் அவுட்டு. அதை வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. தமிழ் படத்தில் எவ்வளோ இப்போ பைரி அது மாதிரி நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கெலாம் வந்து ஒன்றும் இதுவே இல்லை. ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா கோல்டன் குளோப் அவார்டுக்கு பரிந்துரைக்கப்பட்டது, ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்றாங்க. எந்த ஒரு ஆக்டிங்னு சொல்ல முடியல. இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. உண்மை சம்பவம்னு வேணால் சொல்லலாம். ஆப்பிள் ஒரிஜினல் ஃபிலிமு இது வரைக்கும் வேணால் சொல்லலாம். கேமரா அந்த ட்ரெயின் எல்லாமே ஓகே. ஆனால் படமாக பார்க்கும்போது உட்காரவே முடியல. அப்போ நம்ம வஉசி நிகழ்வுலாம் படம் எடுத்தால் என்னன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் எவ்வளோ நிகழ்வு, ஜாலியன்வாலா படுகொலை, காந்தியெல்லாம் அப்போ என்ன சொல்கிறது. இதை வந்து அவங்க பெரிய இஷ்யூ எடுத்து பண்ணுறாங்க. ஆயில் வந்தது ஒரு இதுவான்னு சொல்கிறாங்க. நம்மளும் வந்து இந்த படம் வந்து மாஸ்டர் பீஸு அது இதுன்றோம். ஓகே, அப்போ வஉசி படம்லாம் என்ன, வஉசி படம் எடுத்தா என்ன ஆகும், பாரதியாரை படம் எடுத்தா என்ன ஆகும், நம்ம சுதந்திர போராட்டத்தை பற்றி படம் எடுத்தா என்ன ஆகும். இந்த படத்தில் உட்காந்து பார்த்தா ஒன்றுமே கிடையாது. படம் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா இருக்குது, அவ்வளோதான். இதுதான் உண்மை. பார்த்திங்கன்னா நண்பர்களே, இந்த படத்தை தேட்டரில் தயவு செஞ்சு நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். 3.25 ஹவர் யோசிச்சிங்க. தேட்டரில் வந்து எல்லோரும் அப்படியே கெலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரியான படத்தில் வந்து சீன்ஸு கொஞ்சம் நேரம் நல்லா இருந்துச்சு, அதை ஒத்துக்கிறேன். ஆனால் படமாக பார்க்கும்போது உண்மையிலே சொல்கிறேன் பயங்கர போரான படம். இது என்ன தான் உண்மை நிகழ்வுன்னு அவங்களுக்கு அது வேணால் பெரிய இதாக இருக்கலாம்.
கோல்டன் குளோப் அவார்டில் பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ரோலை தவிர எந்த இதுவும் வாங்கலை. அதான் உண்மை. எல்லாம் ஓப்பன்ஹைமர் தட்டின்னு போயிடுச்சு. அதுவும் படமாக பார்த்தா செம போர் தான். இதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அதுவும் ஒரு 3 ஹவர் படம் தான். 3 ஹவர் படம். கிறிஸ்டோஃபர் நோலன் படம்னு போய் உட்காந்தா அதுக்கு மேலே தாங்க முடியல. பட் எனியாவ் இந்த படம் வந்து கதையாக வயசாக ஓகே, உண்மை நடந்த சம்பவம்னா ஓகே. ஆனால் படமாக நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப உலகத்திலே பொறுமை உள்ள இதுதான் வேணும். இந்த மாஸ்டர் பீஸ்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னே தெரில. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.